ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு தாங்க பண்ண போகிறோம். காரசாரமாக சூப்பரான நண்டு குழம்பு. எண்ணெயை வந்து கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெயை நம்ம சேர்த்துருக்கோம். நல்ல எண்ணெயிலையுமே வந்து இது வந்து செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் சோம்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சம் போல சீரகத்தை சேர்த்துருவோம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் இதுலேயே வந்துட்டு சேர்த்துருவோம். வெங்காயம் பாருங்க நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நண்டு வாங்கிட்டு வாங்குங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன உடனே காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய நண்டுகள் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிருக்கேன். இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே மனமாக இருக்கும். நீங்கள் கறி குழம்புக்கு, அதுக்கப்புறம் வந்து எறா தொக்குக்கு, எதுக்குனாலுமே நீங்கள் வந்துட்டு இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை கூட நீங்கள் பரட்டி அடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துருவோம். மேக்ஸிமம் வந்து எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இது கூட லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அப்போ இன்னும் நல்லா கொஞ்சம் ஒரு கிரேவி டைப்புக்கு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். மிளகு, சீரகம் இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா மிளகையும் சீரகத்தையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு சளியை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம நண்டை இதில் சேர்த்துருவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா முழுகிடுச்சு இல்லையா? இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். நண்டு குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. நல்லாவே வந்து நண்டும் வந்து வெந்து சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலாப்பில் கொஞ்சம் போல கொத்தமல்லி இலைகளை தூவிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் தூவிக்கிறேன். மணக்க நண்டு குழம்பு ரொம்ப ருசியாக, ரொம்ப அருமையாக, காரசாரமாக சூப்பராக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. இது வரைக்கும் யாராவது வந்து சளி இருக்குது, இருமல் இருக்குன்னு மாத்திரையவே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நண்டு குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சளி இருக்கிற இடம் தெரியாமல் அடிச்சு பிடிச்சி ஓடி போயிடும். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.